கவனி. ketone, carboxylic acids. ஓகேவா? இந்த லெசன்ல NCERT என்னது எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ், எக்ஸசைஸ் புக் பேக் இருக்கு இல்லையா, அந்த கொஸ்டின் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். NCERT எக்ஸசைஸ். சரிமா? கிளியரா எல்லாரும்? Yes, sir. எஸ். ஓகே. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. Question number 1. ஓகேவா? What is meant by the following terms? Following terms given and give and example of the reaction in each cases. Reaction in each case. புரியுதா பாருங்க. What is the mean by the following terms? Give an example of the reaction in each cases. இல்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லி கேட்டா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நல்ல கவனி. சைனோஹைட்ரின் சைனோஹைட்ரின் என்ன முதல்ல சொல்லணும் புரியுதா உனக்கு? இந்த சைனோஹைட்ரின் அந்த டேர்ம் என்ன, அது எந்த ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகுது இல்லை, இதை தான் நம்ம சொல்ல போறோம். புரியுதாமா? எஸ். ரெடியா? Yes, sir. ஓகே. பாருங்க, இதை ரைட் பண்ணிக்க. சைனோஹைட்ரின் அந்த டேர்ம் என்ன அப்படின்னு சொல்றேன் பாருங்க, நல்ல கவனி. carbonyl compounds in the presence of of an alkali react with HCN to form an addition product. Called cyanohydrate. இதான் அந்த டேர்முக்கான மீனிங். Called cyanohydrate. புரியுதாமா? ஒண்ணு நம்ம கார்போனில் காம்பவுண்ட் கூட என்ன பண்ணோம், HCN ரியாக்ட் பண்ணும்போது அங்க அடிஷன் ரியாக்ஷன் நடக்கும். என்ன அடிஷன்? நியூக்ளியோபிலிக் அடிஷன் நடக்கும். அது பேர் தான் சைனோஹைட்ரின் சொல்றாங்க. இப்போ எக்ஸால் பாருங்களேன். இப்போ நீங்க ஹால்டிகே எடுத்தாலும் சரி, இல்லை கீட்டு எடுத்தாலும் சரி, அது என்ன குரூப் இருக்கும்? கார்பனில் காம்பவுண்ட்னா CO குரூப் இருக்கும். அதானே? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த CO குரூப் இருக்கும். கரெக்டா? இதில் நம்ம என்ன பண்றோம்? HCN போடுறோம். என்ன போடுறோமா? HCN போடுறோம். அப்ப HCN போடும்போது HCN வந்து எப்படி அயன்ஸா மாறும்? ஸோ H பிளஸ் CN மைனஸ். CO எது எலக்ட்ரோனிட்டி அதிகம்? ஸோ O வந்து மோர் எலக்ட்ரோ
நெகட்டிவ். சி வந்து லெஸ் எலக்ட்ரோ நெகட்டிவ். அப்போ லெஸ் எலக்ட்ரோன் அது பாசிட்டிவ் சார்ஜ், மோரல்டோடு மைனஸ் சார்ஜ். அப்ப இந்த மைனஸ் கிட்ட எது வரும்? இந்த பிளஸ் வரும். இந்த பிளஸ் வந்து இந்த மைனஸ் எடுத்துக்கும். அப்ப நமக்கு என்ன மைனஸ் வரும்? சொல்லு பார்ப்போம். CNOH. சி பாண்டு, சிங்கிள் பாண்டு. இந்த சி கூட எது வந்துடும்? சிஎன் வந்துடும். இந்த ஓ கூட வந்துடும், ஹெச் வந்துடும். இது பேர் தான் சைனோஹைட்ரேட். சயனோ ஹைட்ரேட் சொல்றோம். இதான் இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அது செகண்ட் கொஸ்டின். எதாச்சா நெக்ஸ்ட் போலாமா? Yes, sir. ஓகேம்மா, செகண்ட் கொஸ்டின் கவனிங்க. செகண்ட் கொஸ்டினுக்கு அசிட்டால். செகண்ட் கொஸ்டினமா அசிட்டால். ஓகேவா? ஸோ அசிட்டால்னா என்ன சார் கேள்வி பார்க்கும்போது கவனி. இப்போ அசிட்டால் இருக்கு. இப்போ முதல்ல அசிட்டால் மீனிங் எதுக்கும் புரியுதுமா? கவனி, அசிட்டால் எப்படி ஃபார்ம் ஆகுது? அசிட்டால் ஆர் ஜெம் டை ஆல்காக்சி. ஆல்காக்ஸ்னா என்னமா? ஈத்த குரூப். அது ஜெம் டை ஆல்காக்ஸ் மீனிங் என்ன? ஒரே கப்பல ரெண்டு ஈத்த குரூப் இருக்கணும் மீனிங். அதான் மீனிங். ஜெம் டை ஆல்காக்சி காம்பவுண்ட்ஸ் formed when aldehydes react with monohydric alcohol இல்லையா? இந்த மோனோஹைட்ரிக் ஆல்கஹால் கூட என்ன பண்ணீங்க? ஆல்டிகைட் ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது அசிட்டால். அது பேர் அசிட்டால். இப்போ ரியாக்ஷன் பாருங்களேன். வந்து இது அசிட்டால்டிகைட பாருங்க. CH3 C டபுள் பாண்ட் O H. இது அசிட்டால்டிகைடா? இதுல என்ன பண்ணணும்? நம்ம ROH போடணும். என்ன பண்ணணுமா? ROH ஆல்கஹால் போடணும். இதான் போட சொல்றேன் இல்லையா? அப்ப ஆல்கஹால் போடும்போது நமக்கு என்ன சார் நடக்குதுன்னு சொன்னாக்கா, இங்க ஆர் பிளஸ் ஓஹெச் மைனஸ், இங்க சி பிளஸ் ஓ மைனஸ், சி பிளஸ் ஓ மைனஸ். ஆமா தானே? எஸ் நோ? எஸ். இப்ப சொல்லுங்க போல, இப்ப எது கூட வரும்? CH3 சி ஓ கூட எது வந்துடும்? ஓ கூட ஆர் வரும். சி கூட எது வரும்? OH வரும். நெக்ஸ்ட் ஆல்ரெடி ஒரு ஹெச் இருக்கு. மறுபடியும் ஒரு என்ன பண்ணீங்க? ஒரு ROH போடணும். மறுபடியும் ஒரு ROH போடும்போது நல்லா கவனி, இந்த ROH இருந்து இந்த OH இந்த H என்ன லாஸ் ஆயிடும்? வாட்டர் லாஸ் ஆயிடும். அப்ப நமக்கு என்ன இருக்கும்? CH3 C OR H, இந்த OR இங்க வந்துடும். பிளஸ் வந்து வாட்டர் வெளியே போயிடும். வாட்டர் வந்து வெளியே போயிடும். இந்த CH3 C OR OR H இருக்கலாமா? இதுக்கு பேர் தான் அசிட்டால். ஐ திங்க் இந்த வருஷம் கேட்ட கொஸ்டின். ஒரு மேட்ச் போனீங்களா, ஒரு 4 டைமுக்கு எடுத்துட்டு 4 ஃபார்ம்ல கொடுத்துருப்பாங்க. இதுல எது மென்ஷன் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதுல அசிட்டால் கேட்டிருப்பாங்க. சரியா? ஓகே, தேர்ட் கொஸ்டின் போலாமா? அவங்க சொன்னது தானே சொன்னாரு. மியூட் பண்ணிட்டு பேசுங்க. தேர்ட் கொஸ்டின், செமிகார்பசோன். பாம்புலாம் மேல ஏத்த போகுது, அதெல்லாம் உண்மையா இருக்கும். எடிட் பண்ணுவாங்க. தலைமட்டுல ரெண்டு என்னென்ன படம் படம் அது செட்டிங் மாமா அழகா தெரியுது. செட்டிங் தான். நெக்ஸ்ட் வந்து செமிகார்பசோன். ஓகேவா? முதல்ல செமிகார்பசோன்னா எப்படி எழுதிக்குமா? செமிகார்பசோன்
is formed by the reaction between carbonyl compounds ஓகேவா என்ன சொல்ல பாருங்க செமி கார்போசோன் இஸ் ஃபார்ம்டு பை த ரியாக்ஷன் பிட்வீன் கார்போனைல் காம்பவுண்ட்ஸ் ஓகேவா நல்லா கவனி செமி கார்போசோன் நம்ம கேட்குறேங்க அப்போ ஒன்றும் கிடையாது எப்படி செமி கார்போசோன் ஃபார்ம் ஆகும் கேட்டாக்கா கார்போனைல் காம்பவுண்ட் கூட செமி கார்பசைடு போடணும் அப்போ கார்போனைல் காம்பவுண்ட்னா CO குரூப் தான் அது ஆல்ரெடி இருக்கும் கீட்டோன் இருக்கும் நான் ஜென்ரலாக எழுதுறேன் ஸோ CO குரூப் இல்லையா இதுல செமி கார்பசைடு போடணும் செமி கார்பசைடு ஃபார்ம் என்ன NH2 NH C double bond O NH2 இதுக்கு பேர் தான் செமி கார்பசைடு ஓகேவா இப்போ இந்த செமி கார்பசைடு போட்டோன்னே என்ன மாதிரி ரியாக்ஷன் தெரியுமா இருக்காது இது என்ன ரியாக்ஷன் அடிஷன் ஃபாலோட் பை எலிமினேஷன் ஞாபகம் இருக்கா அடிஷன் ஃபாலோட் பை எலிமினேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இதெல்லாம் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் டேரக்டா ஷார்ட்டாக போட்டுறோம் ஆன்சரு இல்லையா இங்கே இந்த வாட்டர் லாஸ் பண்ணிட்டு நமக்கு என்ன பண்ணோம் டபுள் பாண்டு NH C டபுள் பாண்டுவும் NH2 கொடுக்கும் இதான் செமி கார்பசோன் இதை நம்ம செமி கார்பசோன் சொல்லுவோம் ஓகேவா நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் ஓகே ஃபோர்த் கொஸ்டின் வந்து ஆல்டாலுமா என்னம்மா ஆல்டால் என்ன அது எப்படி ரியாக்ஷன் பண்ணுவீங்க நமக்கு தெரியும் என்ன தெரியும் பீட்டா ஹைட்ராக்சி aldehydes are called aldol yes or no இதனால பீட்டா ஹைட்ராக்சி ஆல்டிகைட் தான் நம்ம ஆல்டால் சொல்லுவோம் இது எப்படி சார் நம்ம வந்து நம்ம ரியாக்ஷன் பண்ண சொன்னாக்கா ஆல்டிகைட் அண்ட் கீட்டோன்ஸ் அட்லீஸ்ட் ஒரு ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கணும் அதானே அது அப்போ தான் என்ன முடியும் நம்ம ரியாக்ஷன் பண்ண முடியும் ரியாக்ஷன் பாருங்களேன் நமக்கு ரியாக்ஷன் தெரியும் நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 மோல் அசிட்டாலிக் எடுத்துக்கிறேன் CH3 CHO CH3 C டபுள் பாண்ட் O H CH3 CHO எடுத்துட்டேன் இல்லையுமா இப்போ என்ன பண்ணணும் ஸோ இந்த லோன் பேர் போயிட்டு என்ன பண்ணுங்க இது ஆல்ஃபா கார்பன் இல்லையா ஏன்னா ஃபங்க்ஷன் பக்கத்து கார்பன் வருது ஆல்ஃபா கார்பன் வந்து H எடுத்துக்கும் அப்போ H எடுத்து நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணோம் சொல்லுங்க பார்க்கலாம் CH3 C OH இந்த என்ன இந்த H என்ன பண்ணுற ஆட் பண்ணி எழுதுக்கு அப்படியே அப்போ இந்த கார்பன் என்ன வரும் இங்க CH2 வரும் CHO இப்போ இது எப்படி சார் நீங்க பீட்டா ஹைட்ராக்சி ஆல்டிகைட் சொல்லிங்கக்கா இது ஃபங்க்ஷன் குரூப் பக்கத்து கார்பன் ஆல்ஃபா இது பீட்டா என்ன இருக்கு OH இருக்கு அதனால பீட்டா ஹைட்ராக்சி இது ஆல்டிகைட் ஓகேவா இதான் ஆல்டால் சொல்றோம் இதுமா நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் இல்ல எது தருவாரு Yes, sir. ஓகே நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் வந்து ஹெமி அசிட்டால் ஹெமி அசிட்டால் ஃபர்ஸ்ட் மீனிங் என்ன நம்ம சொன்னாக்கா கவனி ஹெமி அசிட்டால் ஆர் ஜெம் ஆல்காக்சி ஆல்கஹால் இல்லையா ஜெம் ஆல்காக்சி ஆல்கஹால் அப்படி சொல்லலாம் ஜெம் அங்க சொல்றது முன்னாடி பார்த்தோமே அதே என்னது ஜெம் டை ஆல்காக்சி இங்க ஜஸ்ட் அது ஆல்காக்சி அப்படின்னா ஒரே ஒரு ஈத்தர் குரூப் அர்த்தம் ஆல்காக்சி ஆல்கஹால் which are reduced from the addition of
1 molecule of monohydric alcohol. Monohydric alcohol. ஓகேவா? புரியுதா என்ன சொல்றாங்க? ஹெமிஎஸ்டால்னா என்ன மீனிங் கேட்டாக்கா ஜெம் ஆல்கோக்சி ஆல்கஹால்னு சொல்லலாம் சொல்றாங்க. இது எப்படி கிடைக்கும் சொன்னாக்கா மோனோஹைட்ரிக் ஆல்கஹால் இருக்குல்ல அதை என்ன பண்ணோம் நம்ம அசிட்டால்டிகைல் போடணும். என்ன பண்ணணும்? அசிட்டால்டிகைல் போடணும். இல்லை மோனோஹைட்ரிக் ஆல்கஹால் 2 and ஆல்டிஹைடு. ஓகேவா? எஸ். இப்போ பாருங்க இது அசிட்டால்டிகைட பாருங்க CH3 C டபுள் பாண்ட் O H. இதுல என்ன பண்ணும் இப்போ இந்த மெத்தனால் போடுங்க. என்ன போறீங்க? மெத்தனால் CH3 OH. மெத்தனால் போடும்போது ஸோ என்ன வரும் நமக்கு? இங்க பிளஸ் இங்க மைனஸ் இங்க பிளஸ் இங்க மைனஸ். எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? CH3 C. இந்த C கிட்ட என்ன வரும்? OH வரும். இந்த O கிட்ட என்ன வரும்? CH3 வரும். இங்க H. இதான் ஹெமிஅசிட்டால். ஹெமினா ஒரு O இருக்கணும், ஒரு ஈத்த குரூப் இருக்கணும். புரியுதா என்ன சொல்றேன்னு? ஒரு ஹெமி அசிட்டால். அதே அசிட்டால் சொன்னாக்கா 2 ஈத்த குரூப் இருக்கணும் C கூட. புரியுதா? புரியுதா நான் சொல்றேன்? நான் சொல்ல புரியுதா இருக்கும்? Yes, sir. எஸ். நெக்ஸ்ட்மா நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6. நம்ம கொஸ்டின் நம்பர் 6 ஐ மீன் நம்ம பாவத்துல ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல 6th 6th வந்து ஆக்சைன். அது என்ன சார் ஆக்சைன் அப்படி சொன்னாக்கா கவனி. 6th வந்து ஆக்சைன். ஆக்சைன் சொன்னாக்கா ஆக்சைன் சார் oxides are formed by reaction between aldehyde or ketones and hydroxide. புரியுதாமா என்ன சொல்றாங்க? ஆக்சைடுனா என்னன்னாக்கா ஒரு ஆல்டிகைட் அல்லது கீட்டோன்ல ஹைட்ராக்சின் போட்டா கிடைக்கிறது அது ஆக்சைடு. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன். CH3 C டபுள் பாண்ட் O H. இது ஆல்டிகைடா? இதுல ஹைட்ராக்சிலமின் போடணும். ஹைட்ராக்சிலமின் ஃபார்முலா என்ன? NH2OH. இதான் ஹைட்ராக்சிலமின் இல்லையா? இதுல போடும்போது இப்போ எப்படி ரியாக்ஷன் பண்ணோம் அப்படின்னு கேட்டாக்கா இந்த ஓவும் இந்த H2 சேர்ந்து வாட்டர் லாஸ் ஆகுமா? இது என்ன? இது ஆக்சுவலி என்ன ரியாக்ஷனு? அடிஷன் ஃபாலோட் பை எலிமினேஷன். கரெக்டாமா? அப்ப நமக்கு என்ன ப்ராடக்ட் கேட்டா CH3 C அந்த H எப்படி இருக்கும்? டபுள் பாண்டு NOH. இதுதான் ஆக்சைடு. இப்போ இதே கீட்டோல போடுங்க. இதை CH3 C டபுள் பாண்டு O CH3 பிளஸ் NH2 இதுல OH போடணும். போடும்போது அதே சேம் இல்லையுமா? என்னது? இந்த ஓவும் இந்த H2 சேர்ந்து வாட்டர் லாஸ் ஆயிடும். அப்போ வாட்டர் லாஸ் ஆயிடுச்சுன்னா அப்ப என்ன கிடைக்கும் நமக்கு? CH3 C CH3 டபுள் பாண்டு NOH. இது கீட்டோன் ஆக்சைடு. மேலுக்கு ஆல்டால் அசிட்டால் ஆக்சைடு. அவ்வளவுதான். ஐ மீன் ஆக்சைடு ரெண்டுமே நம்ம ஆக்சைடு. இதுவும் ஆக்சைடு அதுவும் ஆக்சைடு. புரியுதா? Yes, sir. Yeah. Yes, sir. ஓகேமா. கொஸ்டின் 7 இதுலயே 7 இருக்கு. 7 என்ன சார் சொன்னாக்கா 7 வந்து கீட்டால். 7 நம்ம கீட்டால். கரெக்டா? ஸோ கீட்டால் ஃபர்ஸ்ட் மீனிங் எழுதுங்க. கீட்டால் சார் cyclic products formed by the reaction of
ketones with ethylene glycol. புரியுதமா? கீட்டோன் எப்படி ஃபார்ம் ஆகும் சொன்னாக்கா ஆக்சுவலி இது ஒரு சைக்ளிக் ப்ராடக்டா இருக்கும் சொல்றாங்க. இது எது கூட போட சொல்றாங்க? கீட்டோன் கூட எத்திலின் கிளைக்கால் போட்டா கிடைக்க சொல்றாங்க. போலாமா? அப்போ ரெடியா? அப்ப நான் ஒரு கீட்டோன் எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் அசிட்டோன் எடுத்து வச்சுக்கோ. CH3 C டபுள் பாண்ட் O அசிட்டோன். இது கூட என்ன பண்ணணும்? எத்திலின் கிளைக்கால் போடணும். நான் ரியாக்ஷன் என்ன பண்றேன்? OH CH2 CH2 OH போடுறேன் இல்லையா? போட்டு ரியாக்ஷன் பண்ணும்போது நமக்கு என்ன சார் லாஸ் கேட்டாக்கா இந்த O இந்த H இந்த H என்ன லாஸ் ஆயிடும்? வாட் லாஸ் ஆயிடுச்சுன்னா அப்ப நமக்கு என்ன கிடைக்குமா? CH3 C CH3. ஸோ இங்க ஒரு O கனெக்ட் ஆயிடும். இதுல CH2 CH2. இது பேர் தான் அது கீட்டால். இது பேர் தான் கீட்டால் சொல்றாங்க. ஐ மீன் சைக்கிளிக் ஃபார்மா இருக்கும் இல்லையா? அதனால கீட்டால். ஓகே, நெக்ஸ்ட்மா நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ரெடி? Yes, sir. Yes, ma'am. எஸ். நெக்ஸ்ட் 8th கொஸ்டின். 8th கொஸ்டின் இமீன். நெக்ஸ்ட் நம்ம இமீன்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கவனி பாருங்க. Imines are formed when carbonyl compounds react with ammonia derivatives. Ammonia derivative. புரியுதா? Imines are formed when carbonyl compounds react with ammonia derivatives. இதான் imines சொல்றாங்க. சரிமா? ஒண்ணும் கிடையாது. அம்மோனியா டெரிவேட்டிவ் எடுத்து கார்போனைல் கார்பன் கூட ரியாக்ட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? இமீன் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் கவனி. இப்போ நீ கார்பனைல் காம்பவுண்ட்னா ஆல்டிகைடு கூட CO இதோட CO தான் நம்ம கார்பனைல் காம்பவுண்ட் சொல்லுவோம். இதுல நம்ம என்ன பண்ணணும்? அம்மோனியா டெரிவேட்டிவ்ஸ் போடணும். அம்மோனியானா ஃபார்முலா NH3. NH இருந்து ஒரு H ரிப்ளேஸ் பண்ணிட்டு அதுக்கு பதில் Zன்னு சொல்லுவோம். சப்போஸ் இங்க Z பதிலா OH போட்டா அது பேர் ஹைட்ராக்ஸாமீன். சப்போஸ் இங்க Z பதிலா CH போட்டா மெத்தில் அமீன். சப்போஸ் Z பதிலா NH2 போட்டா ஹைட்ரசீன். சப்போஸ் Z பதிலா NHCCH போட்டா ஃபெனைல்ஹைட்ரசீன். இது போட்டுக்கோம்ல? எஸ். அப்ப நீ இதுல இந்த இசட் பதிலா அப்ப நம்ம என்னென்ன சொன்னோம்? ஐ மீன் OH போடலாம், மெத்தில் போடலாம், ஃபெனைல்ஹைட்ரசீன் போடலாம், அப்புறம் வந்து செமி கார்பாசைடு, இந்த மாதிரி எதை போட்டாலும் நமக்கு கிடையாது அது ஈமீன். ஒன்றும் கிடையாது, வெரி சிம்பிள். இந்த OO இந்த H2 ஐ மீன் அடிஷன் ஃபாலோட் பை எலிமினேஷன் நடந்து நமக்கு என்ன கொடுக்கும் சொல்லுங்க? இது பேர் தான் ஈமீன். ஓகேவா? இதுதான்மா ஈமீன் சொல்றோம். சரியா? ஓகேம்மா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9th ஒன்மா. கொஸ்டின் நம்பர் வந்து 9th ஒன். ரெடி? Yes, sir. Yeah. Question number 9th one. 2,4 D and P derivatives. D and P derivatives 9th one. சரிமா? பாருங்க. ஃபர்ஸ்ட் முதல்ல the 2,4 D and P derivatives எப்படி ஃபார்ம் ஆனு எழுதிக்கலாம். 2,4 D and P derivatives are formed when two four dinitro phenyl
hydrazine reacts with aldehydes or ketones or ketones. சரியாமா? 2,4-DNP மீனிங் என்ன? 2,4-dinitrophenyl hydrazine தான் DNP சொல்லுவாங்க. 2,4-DNP இல்லையா? இப்போ எழுதுற பாருங்க, இது ஆல்டிகேட் கூட கீட்டோட யூஸ் பண்ணி நமக்கு என்ன கொடுக்கும்? 2,4-DNP டெரிவேட்டிவ்ஸ் கொடுக்க சொல்றாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்போ நம்ம கார்போனைல் காம்பவுண்ட் ஜெனரேட் எடுத்துக்கிறேன் நான். இல்லை இதான கார்போனைல் காம்பவுண்ட், இது கூட 2,4-dinitrophenyl hydrazine. முதல்ல phenyl hydrazine என்னது? NH2 NH இதுல ஒரு பென்சீன் ரிங். என்னன்னா phenyl hydrazine. இப்போ இதுல நம்பர் கொடுங்களேன். இது நம்பர் எப்படி கொடுப்பீங்க? இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து இல்லையா? இப்போ அது நேம்ல பாருங்க, 2,4-dinitro செகண்ட் கார்பன்ல ஒரு N ஓட்டு இருக்கணும், அடுத்தது ஃபோர்த் கார்பன்ல ஒரு N ஓட்டு இருக்கணும். இதுக்கு பேர் தான் அது 2,4-DNP dinitrophenyl hydrazine. புரியுதம்மா? இதை போடும்போது நமக்கு இது என்னது? அடிஷன் ஃபாலோட் பை எலிமினேஷன். வாட் லாஸ் ஆயிட்டு அப்ப நமக்கு என்ன கொடுன்னு கேட்டாக்கா வெரி சிம்பிள். சி டபுள் பாண்டு N NH சிங்கிள் பாண்டு. ஸோ இங்க ஒரு NO2 NO2. இதுக்கு பேர் தான் அது 2,4-DNP derivatives. புரியுதா? வெரி சிம்பிள். அடுத்துமா 10th கொஸ்டின். ரெடி? 10th கொஸ்டின்ஸ் சரியா? ஷிப் பேஸ் நம்ம ACHIAFF ஷிப் பேஸ். ஓகே, ஷிப் பேஸ் நம்ம என்ன இப்போ reaction between aldehydes or ketones. ஓகேவா? with primary aliphatic or primary aliphatic or aromatic amines yield ship base. So என்னமா reaction between aldehydes or ketones with primary aliphatic amines or primary aromatic amines. இதெல்லாம் என்ன பண்ணோம்? ஆல்டிகைட்ல போடும்போது நம்ம கொடுக்குனது ஷிப் பேஸ். நான் என்ன பண்றேன், நம்ம சிம்பிளா ஆர்னு எடுத்துக்கலாம். இது அலிஃபாட்டிக் ஆல்டிகைட், அரோமேட்டிக் ஆல்டிகைட். இதெல்லாம் பண்றீங்க CH டபுள் பாண்ட் O. இதுல என்ன பண்ணோம்? பிரைமரி அமீன் போடுறோம். அது அலிஃபாட்டிக் பிரைமரி இருக்கலாம், இல்ல அரோமேட்டிக் பிரைமரி அமீனா இருக்கலாம். போடும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஆர் CH டபுள் பாண்ட் N R dash. ஸோ வாட் லாஸ்? புரியுதா? இவ்வளவுதான். இதான் ஷிப் பேஸ். இவ்வளவுதான்மா. ஐ மீன் இப்ப ஒரே ஒரு கொஸ்டின் தான் முடிச்சிருக்கோம். ஒரு கொஸ்டின்ல இவ்வளவு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கிளியரா இருக்கீங்களா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் போலாமா? எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. கொஸ்டின் நம்பர் 2. நேம் த following compounds according to IUPAC system of nomenclature. ஓகேவா? என்ன சொல்லணும்? ஐயூபிஏக் நேம் சொல்லணும். சொல்லலாமா? இது ஒரு 7 கொஸ்டின் இருக்குமா? அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க.
ஃபர்ஸ்ட் கொஸ்டின் CH3 CH CH3 CH2 CH2 CHO இது ஃபார்முலா. இப்போ இதுக்கு நேம் சொல்லணும். நேம் சொல்லலாமா? அப்போ நம்பர் எப்படி தருவீங்க? இங்க CH1 அது செகண்ட் சஃபிக்ஸ் இல்லை, அப்போ நம்பர் அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்டு கார்பன், ஃபோர்த்து கார்பன், ஃபிஃப்த்து கார்பன். அப்போ நேம் என்ன சொல்ல பாருங்க இல்லையா? 4 மெத்தில். எஸ் நோ? 4 மெத்தில், 5 கார்பன் பென்ட், சிங்கிள் பாண்ட் AN. ஏன்னா ஆடியோத்துல E கேன்சல் ஆயிடும், ஆடியோ வந்து AL. அவ்வளவுதான், 4 மெத்தில் பென்டனைல். அடுத்தது செகண்ட் ஒன் பாருங்க, இதுல CH3 CH2 C டபுள் பாண்ட் O CH, இதுல C2H5, நெக்ஸ்ட் CH2 CH2 Cl. ஓகேவா? எஸ். இப்போ பாருங்க, இப்போ ஆக்சுவலி வந்து நம்பர் எப்படி தரணும் சொன்னாக்கா ஹீட் ஒன்று பொறுத்து தரணும். ஏன்னாக்கா ஹீட் ஒன்று வந்து செகண்டரி சஃபிக்ஸ், இது செகண்டரி ப்ரிஃபிக்ஸ், ஹியர் ஆல்சோ செகண்டரி ப்ரிஃபிக்ஸ். அப்போ நம்பரை 1 2 3 4 5 6 இப்படி தான் வரணும். அப்போ நேம் என்ன சார் சொல்லணும்னாக்கா எப்படி சொல்லுவீங்க? 6 குளோரோ சொல்லலாமா? ஏன்னா செகண்டரி ப்ரிஃபிக்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்லணும். அப்போ எத்தில் இருக்கு, குளோரோ இருக்கு, அப்போ சி தான் ஃபர்ஸ்ட் லெட்டர் இல்லையா? அதனால 6 குளோரோ 4 எத்தில் 6 கார்பன் ஹெக்ஸ், சிங்கிள் பாண்ட் AN, தேர்டு கார்பன்ல கீட்டோன், அப்ப 3 ONE. இதான் எஃபெக்ட். புரியுதா? எஸ் நோ? Yes, sir. யா. Yes, sir. அடுத்தது நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்க. தேர்ட் ஒன் பார்த்துருக்கா CH3 CH டபுள் பாண்டு CH CHO. ஓகேவா? எஸ். இப்போ எப்படி சொல்லலாம்னு பாருங்க. இப்போ நம்ம நல்லா கவனி, டபுள் பாண்டுங்கிறது CHO, டபுள் பாண்ட் வந்து பிரைமரி சஃபிக்ஸ், CHO வந்து செகண்டரி சஃபிக்ஸ். அப்போ நம்பர் இங்கே தான் 1 2 3 4. இதுல பிரைமரி செகண்டரி ப்ரிஃபிக்ஸ் எதுவும் கிடையாது, பிரைமரி ப்ரிஃபிக்ஸ் கிடையாது. அப்போ நம்ம ரூட் வேர்ட் ஃபர்ஸ்ட் சொல்லலாமா? பியூட். செகண்ட் காப்பில் டபுள் பாண்ட், அப்போ 2EN. ஃபர்ஸ்ட் காப்பில் ஆல்டிகேட் AL. அவ்வளோதான் ஆன்சர். அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின் CH3 C டபுள் பாண்ட் O CH2 C டபுள் பாண்ட் O CH3. கரெக்டாமா? எஸ். இப்போ இதுக்கு எப்படி சார் நேம் சொல்லலாம் அப்படின்னாக்கா வெரி சிம்பிள். பாருங்களேன், இங்க ரெண்டு கீட்டோன் இருக்கு இல்லையா? ரெண்டு கீட்டோன் எப்போ நம்பர் கொடுத்துருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்டு கார்பன், ஃபோர்த்து கார்பன், ஃபிஃப்த் கார்பன். அப்போ நேம் இப்படி சொல்லலாம் பாருங்க. ஸோ 5 கார்பன் பென்டா, ஏன்னா செகண்ட் ப்ரிஃபிக்ஸ் இல்லை, அப்போ பென்ட் இல்லையா? சிங்கிள் பாண்ட் எல்லாமே AN. ஸோ 2 4 டை ONE. எஸ் ஆர் நோ? கிளியரா எல்லாம் புரியுதாமா? யாருக்கு புரியல சொல்லுங்க. ஃபிஃப்த் ஒன் பாருங்க, CH3 CH CH3 CH2 C CH3 CH3, next C double bond O CH3 இல்லையா? இதுல CO இருக்கு, அடுத்து இருக்கு மெத்தில் இருக்கு. அப்போ வந்து CO தான் நம்ம தரணும் நீங்க. அப்போ 1 2 3 4 5 6 நம்ம கொடுத்தாச்சா? எஸ். இப்போ எப்படி சார் நேம்ஸ் வேணாக்கா தேர்டு காப்பில் 2 டைம்ஸ் மெத்தில் இருக்கு, ஃபிஃப்த் காப்பில் 1 டைம் இருக்கு. அப்போ எப்படி இதில் 3,3 5 ட்ரைமெத்தில், 3,3 5 ட்ரைமெத்தில், 6 கார்பன் ஹெக்ஸ், சிங்கிள் பாண்ட் AN, செகண்ட் காப்பில் ONE. அவ்வளவுதான். 3,3 5 ட்ரைமெத்தில் ஹெக்ஸேன் 2,1. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ரெடியா? Yes, sir. 6 1
சிக்ஸ்த் ஒன்று பாருங்க, CH3 C CH3 CH3 CH2 COOH. இதை பாருங்க, CH3 thrice C CH2 COOH. ரைட்டாமா? எஸ். இப்போ என்ன பண்ண, இப்போ நம்பர் கொடுங்க. இப்போ COH தான் செகண்ட் சர்வீஸ், அதை நம்ம தரணும். அப்போ ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்டு கார்பன், ஃபோர்த்து கார்பன். இங்க தேர்டு கார்பன் இருக்கு, 2 டை மெத்தில் இருக்கு. அப்போ 3,3 டைமெத்தில் இல்லையா? 4 கார்பன் பியூட்டு, சிங்கிள் பாண்ட் AN COH OIC acid. Yes or no? Yes, sir. Yeah. Okay ma. Next is 7th one ma. Next 7th one. அப்போ 7th one எப்படி சொல்லணும்னாக்கா பாருங்களேன், எப்படி கொடுத்துருக்காம பாருங்க. C டபுள் பாண்ட் OH, ஐ மீன் தி ஆல்டிகேட். கரெக்டாமா? சாரி, இதை வேணா இப்படி எழுதிக்கலாம். அவங்க கொடுத்த மாதிரி வேணா நம்ம இப்படி எழுதிக்கலாம். ஓகேவா? இங்க ஆல்டிகேடு, இதுல நல்லா கவனி, இது ஆர்த்தோ, இது மெட்டா, இது பேரா பொசிஷன்ல கொடுத்துட்டா அங்கேயும் CH கொடுத்துட்டான். எல்லாம் புக்கு, சப்போஸ் கையில புக்கு NCERT புக் வச்சுன்னா அது பாருங்க தெரியும் உனக்கு. சரியுமா? கொஸ்டின் கொடுத்துக்கலாம் சொல்லிட்டு இல்லையா? ஸோ இதுக்கு ஃபார்முலா கொடுத்துக்கலாம். இதுக்கு என்ன ஃபார்முலா கொடுத்துருக்கானாக்கா CHO C6H4 CHO பேரா பொசிஷன், இதான் ஃபார்முலா கொடுத்துருக்கோம். இதுக்கு எப்படி சார் நேம் சொல்லி சொன்னாக்கா, இது வந்து இது பென்சீனை பாருங்க, பென்ஜின் சொல்லலாம். பென்ஜின். இப்ப நம்பர் கொடுங்க. நம்பர் கொடுக்கும்போது எப்படி கொடுப்பீங்க? இது 1, இது 2, இது 3, இது 4. இப்போ என்ன சொல்லலாம்? பென்ஜின் 1,4 டை கார்பால்டிகைடு சொல்லணும். டை கார்பால்டிகைடு. ஓகேவா? ஈஸி. இதான் கிளியராமா? செகண்ட் கொஸ்டின் ஓவர். இது ஏதாவது டவுட் இருக்கு பாருங்க. நோ டவுட். நெக்ஸ்ட் ப்ராப்ளமா? Yes, sir. Yes, sir. அடுத்த தேர்ட் கொஸ்டின்மா. கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. Draw the structures of the following compounds. ஓகேவா? நல்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நல்லா கவனி. என்ன கேட்குறேன் புரியுத கொஸ்டின்? ஸ்ட்ரக்சர் ட்ராப்பர் சொல்றாங்க. நேம் கொடுத்துட்டாங்களா, சப்ஸ்டிட் ட்ராப்பர் சொல்றாங்க. அது ஃபர்ஸ்ட் வந்து 3-methyl பியூட்டனேல், பியூட் AN AL. ஓகேவா? இங்க பியூட்னா 4 கார்பன்மா. அப்போ 1 2 3 4 கார்பன். ரைட்டா? அப்போ நம்ம கொடுத்துங்க 1 2 3 4 கார்பன். பியூட்னா 4 கார்பன். ரைட்டாமா? AN சிங்கிள் பாண்டு, AN சிங்கிள் பாண்டு, சிங்கிள் பாண்டு. ALனா ஆல்டிகைடு. இங்க எதுவுமே நம்ம தள்ளமா, நான் ஃபர்ஸ்ட் கார்பன்ல நீங்க ஆல்டிகைடை மாத்தணும். தனியா ஒரு CH போடக்கூடாது. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கார்பன்ல நீங்க ஆல்டிகைடை மாத்தணும். தேர்ட் கார்பனா இருக்கு சொல்லிட்டான் மெத்தில். அப்போ CH3. அப்போ H பேஸ் பண்ற இங்க CH2 CH3. தட்ஸ் ஆல். ஓகே? Yes, sir. யா. செகண்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் வந்து பேரா நைட்ரோ பாருங்க. பேரா நைட்ரோ ப்ரோபியோஃபீனோன், பேரா நைட்ரோ ப்ரோபியோஃபீனோன் சொல்றேன் இல்லையா? அப்ப இது எப்படி சார் ட்ராப் பண்ணலான்னு பாருங்களேன். இது வெரி சிம்பிள் தான். ஃபீனோன் நம்ம பேரா நைட்ரோ ப்ரோபியோஃபீனோன் சொல்லியாச்சு. அப்ப கண்டிப்பா ஒரு பென்சன் ரிங் இருக்குன்னு அர்த்தம். ஆமா தானே? ஒரு பென்சன் ரிங் இருக்கு. அதுல ப்ரோபியோ அப்படின்னு எதை சொல்லுவேன்னு கேட்டாக்கா, நல்ல கவனி, C டபுள் பாண்டுவோம் CH2 CH3, இந்த 3 கார்பன் தான் நம்ம ப்ரோபியோ சொல்லுவோம். இதான் ப்ரோபியோஃபீனோன். ஆக்சுவலியா இதுல பேரா பொசிஷன் எது? இது ஆர்த்தோ, இது மெட்டா, இது பேரா. அப்ப இந்த பேரா பொசிஷன் இருக்கு N மட்டும் இருக்கு. இதான் பேரா நைட்ரோ ப்ரோபியோஃபீனோன் அர்த்தம்.
புரியுது? எப்படி அஸ்ட்ரோஃபீனால் சொல்லுவோம் அதுமாதிரி இதுக்கு ப்ரோபியோஃபீனால். புரியுதம்மா? நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் போலாம். ரெடியா? Yes, sir. பேரா மெத்தில் பென்சால்டிகைடு. பேராமெத்தில் பென்சால்டிகைடு. அப்ப நமக்கு தெரியும் பென்சால்டிகைடு தெரியும் நமக்கு. ஆமா தானே? இது பென்சால்டிகைடா பாருங்க, இது பென்சால்டிகைடா. அப்ப இது ஆர்த்தோ, இது மெட்டா, இது பேரா. பேரா பொசிஷனா இருக்கு சொல்றான், மெத்தில் இருக்கு. இதான் அது பேராமெத்தில் பென்சால்டிகைடு. கரெக்டா? நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின்மா. ஃபோர்த் கொஸ்டின் சொல்லுங்கம்மா. என்னப்பா எழுது இல்லையா? ஓகே, ஃபர்ஸ்ட் முடிங்க. ஓகே, புரியலப்பா? ஓகேம்மா, நெக்ஸ்ட் போலாம். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. 4 மெத்தில் பென்ட் 3in2,1. 4 மெத்தில் பென்ட் 3in2,1. இது என்னது? நேம். இப்போ இதுக்கு ஃபார்முலா ஆட் பண்ணணும். இதுல எதுமா ரூட் வேர்டு? பென்ட் தான் ரூட் வேர்டு. அப்போ எத்தனை கார்பன்? 1 2 3 4 5 கார்பன். அப்போ என்ன பண்ணுங்க, நம்பர் கொடுத்துருங்க. இது ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்டு கார்பன், ஃபோர்த்து கார்பன், ஃபிஃப்த்து கார்பனு இல்லையா? எஸ். அப்போ நம்பர் கொடுத்தாச்சு. இப்போ 3in அப்படின்னு அர்த்தம். தேர்டு கார்பன்ல டபுள் பாண்ட் இருக்குன்னு அர்த்தம். அதனால மீனிங் 3 2 அது செகண்ட் கார்பன்ல கீட்டோ இருக்குன்னு அர்த்தம். அப்போ ரெமினிங் கார்பன்ல சிங்கிள் பாண்டா? எஸ். 4 மெத்தில் அப்புறம் மீனிங் என்ன? ஃபோர்த்து கார்பன்ல மெத்தில் CH3 இருக்கு. எல்லாம் இப்போ ஹெச் பேலன்ஸ் பண்ணிட்டு அவ்வளோதான் ஆன்சர். அப்போ CH3 CH3. ஏன்னா ஃபோர்த்து கார்பன் வராது, செகண்ட் கார்பன் வராது. ஏன்னா ஆல்ரெடி 4 பாண்ட் இருக்கு. கரெக்டா? புரியுதா? Yes, sir. Yeah. சரி, இப்போ நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன்னு 4 குளோரோ பென்டேன் 2,1. 4 குளோரோ பென்டேன் 2,1 இல்லையா? ஃபிஃப்த் ஒன் நல்லா கவனிங்க. எப்படி செலக்ட் பண்ணுறக்கா? இதில் ரூட் வேர்டு பார்க்கணும். இப்போ பார்க்கலாமா ரூட் வேர்டு? இதில் ரூட் வேர்டு பென்ட் தான். அப்போ 1 2 3 4 5. இப்போ நம்பர் கொடுத்துருங்க. எப்படி நம்பர் கொடுப்பீங்க? இது ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன், ஃபிஃப்த் ஒன். அப்போ நம்பர் கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணோம்? இப்போ பென்ட் ஏன்னா சிங்கிள் பாண்டு. இப்போ பாருங்க ஏ தானுங்க. அப்போ எல்லா கார்பனும் சிங்கிள் பாண்டு. இப்போ 2,1 செகண்ட் கார்பன்ல கீட்டோனு, 4 குளோரோனா ஃபோர்த் கார்பன்ல Cl. இப்போ ஹெச் பேலன்ஸ் பண்றது CH3 CH2 CH CH3. இவ்வளவுதான். ஃபிஃப்த் ஒன் முடிஞ்சுதா? புரிஞ்சுதாம்மா? நெக்ஸ்ட் எதாச்சுமா நெக்ஸ்ட் போலாமா? Yes. எஸ். ஓகேம்மா, நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன். சிக்ஸ்த் ஒன் என்ன சொல்லியிருக்காம பாருங்க. 3 புரோமோ 4 phenyl pentanoic acid pentanoic acid. ஓகேவா? எஸ். ரெடி? இந்த பென்ட் தான் ரூட் வேர்டு. அப்ப பென் எத்தனை கார்பன்? 1 2 3 4 5 கார்பன். இப்போ நம்பர் கொடுத்துருங்க. இது ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்டு கார்பன், ஃபோர்த்து கார்பன், ஃபிஃப்த் கார்பன். நம்பர் கொடுத்தாச்சா? இப்போ ஏ என்ன மீனிங் என்ன? சிங்கிள் பாண்ட். ஏ என்ன? சிங்கிள் பாண்ட். 3 புரோமோ அப்போ தேர்டு கார்பன்ல Br. 4 phenyl அப்போ ஃபோர்த்து கார்பன்ல C6H5 இல்லையமா? ஓயிக் ஆசிட்
அது நம்ம மெத்தட்ல அப்புறம் ஃபர்ஸ்ட் கார்பன். அப்போ ஐகேஸ்னா ஆசிட் COH. அப்போ ஃபர்ஸ்ட் கார்பன் C இருக்கு ஆல்ரெடி. அப்போ என்ன பண்ணுவீங்க COH போட போதும். இப்போ H பேலன்ஸ் பண்றது CH2 CH CH CH3. அவ்வளோதான் ஆன்சர். புரியுதா? நெக்ஸ்ட் செவன்த் ஒன் பாருங்க. P, P dash. P, I mean para dash அர்த்தம். Dihydroxy benzophenone. கரெக்டாமா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் இப்போ பென்சோஃபினோன் ஃபார்ம் ரைட் பண்ணலாமா? இது பென்சோஃபினோன் பாருங்க. இது பென்சோஃபினோனுமா? ஆமா தானே? அப்போ இதுல ஆர்த்தோ மெட்டா பேரா, அதே மாதிரி ஆர்த்தோ மெட்டா பேரா இல்லையா? எஸ். அப்போ ஆர்த்தோ மெட்டா பேரா. அப்போ ஆர்த்தோ மெட்டா பேரா சொன்னாக்கா இந்த பேரா போஸ்ட்ல ஒரு OH போடணும், இந்த பேரா போஸ்ட்ல ஒரு OH போட சொல்றாங்க. இதான் P, P dash டைஹைட்ராக்சி பென்சோஃபினோன். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் எய்த் ஒன். நெக்ஸ்ட் வந்து எய்த் ஒன் X2 இன் 4-ine oic acid. 4-ine oic acid. அப்ப X எத்தனை கார்பன்மா? 6 கார்பன். அப்போ 1 2 3 4 5 6. இப்ப நம்பர் கொடுத்துருங்க. புரியுது என்ன சொல்றேன்? Xனா 6 கார்பன், 1 2 3 4 5 6 கார்பன் இல்லையா? எஸ். அடுத்தது 2E னா மீனிங் என்ன? செகண்ட் கார்பன்ல டபுள் பாண்ட். 4I னா மீனிங் என்ன? ஃபோர்த் கார்பன்ல ட்ரிபிள் பாண்ட். ஆயிக் ஆசிட்னா மீனிங் என்ன? ஃபர்ஸ்ட் கார்பன்ல COH. அப்ப H பேலன்ஸ் பண்ற மீதம். அப்ப இங்க மீதெல்லாம் சிங்கிள் பாண்ட் இருக்குமா? அப்ப H பேலன்ஸ் பண்ணா இங்க H வருமா? இங்க H வருமா? இங்க H வரது ஃபோர்த் கார்பன்ல, ஃபிஃப்த் கார்பன்ல வராது. சிக்ஸ்த் கார்பன்ல CH3. அவ்வளவுதான். இதான் X2 in 4-ine oic acid. கரெக்டா? Yes, sir. யா. இப்ப செகண்ட் கொஸ்டின் ஓவர்மா. தேர்ட் கொஸ்டின் ஓவர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் போலாமா? Yes, sir. யா. ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. ரைட் த IUPAC name of the following ketones and aldehydes. ஓகேவா? wherever possible give also common names. சரியாமா? இதான் கொஸ்டின்ஸ். என்ன கேக்குறாங்க? IUPAC நேம் சொல்றாங்க, காமன் நேம் சொல்றாங்க. ஒரு 6 கொஸ்டின் கொடுத்துறாங்க. இப்ப நான் ஃபர்ஸ்ட் 6 கொஸ்டின் ரைட் பண்றேன். ஒன்னு வந்து CH3 C டபுள் பாண்ட் O. புக்ல வந்து CH2 4 டைம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது எப்படி எழுதலாம்னு கேட்டா CH2 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 CH3 இதெல்லாம். ஓகேவா? செகண்ட் கொஸ்டின் CH3 CH2 CH Br CH2 CH CH3 CH1 எழுதலாம். தேர்ட் கொஸ்டின் CH3 CH2 5 டைம்ஸ் எழுதலாம். அப்போ 1 2 3 4 5 டைம்ஸ் CH2. அடுத்தது ஃபோர்த் ஒன்னு
CH CH double bond CH CHO. Next fifth one CHO. Sixth one PH CO PH. இவ்வளவுதாம்மா. சரியா? இப்போ இதுக்கு ஐயூபேக்கு சொல்லணும். இந்த நம்ம அந்த 6க்கும் நம்ம ஐயூபேக்கு சொல்லணும், காமன் நேம் சொல்லணும். சரிமா? நான் பாருங்க. ரெடி? நான் இந்த பக்கம் ஐயூபேக்கு சொல்ல போறேன். ஐயூபேக்கு 1 செகண்ட். இங்க நான் மாலிகுலர் ஃபார்முலா இருக்கிறேன். ஓகேவா? இங்க ஐயூபிசி சொல்றேன். இங்க காமன் நேம் சொல்றேன். சொல்லமா? ரெடியா? ரெடி? மாலிகுலர் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் கவனி. ஒன்னு வந்து CH3 C double bond O CH2 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 CH3. கரெக்டாமா? இது மாலிகுலர் ஃபார்முலா. இப்போ இதுக்கு ஐயூபேக்கு எப்படி சொல்வீங்க? நம்ம கிட்ட ஒன்று நம்பர் கொடுங்க. எப்படி நம்பர் தரலாம் பாருங்க. CO தான் நம்பர் தரணும். அப்போ ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்டு கார்பன், ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, செவன்த்து. இது செகண்ட் ஃபிஃபிக்ஸ்லாம் எதுவுமே இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்? நம்ம நேமிங் போயிடலாம். ஹெப்டு சிங்கிள் பாண்ட் AN 2ONE. இது ஐயூபே. கரெக்டா? இது காமன் எப்படி சொல்லணும்னு சொன்னாக்கா, இது ஒரு அல்கைல், இது ஒரு அல்கைல். அப்ப எப்படி சொல்லுங்க? லெட்டர்ஸ்ல ஒரே ஒரு CH இருக்கா, பேர் மெத்தில். இங்க ரெண்டு எத்தனை காமன் இருக்கு? 1 2 3 4 5 இருக்கு. 4 வந்து பென்டைல். அப்படியே சொல்லணும் பாருங்க. காமன் நேம் வந்து மெத்தில் பென்டைல் கீட்டோன். இது காமன் நேம். புரியுதா எல்லாருக்கும்? புரியுதாம்மா? மெத்தில் பென்டைல் கீட்டோன் சொல்றோம். சரியுமா? எஸ். இப்ப செகண்ட் ஒன் பாருங்க. செகண்ட் ஒன் என்ன ஃபார்முலா பாருங்க. CH3 CH2 CHBr CH2 CH CH3 CHO. ஆமா? எஸ். இப்போ இதுக்கு ஐயூபி எப்படி சொல்லலாம்? சொல்லலாமா? ரெடி? ஸோ ஃபர்ஸ்ட் கவனி நம்பர் தரணும். அப்போ 1 2 3 4 5 6 இல்லையா? எஸ். அப்போ நம்பர் கொடுத்தாச்சு. நம்பர் கொடுத்த பிறகு நம்ம என்ன பண்ணணும்? இப்போ நேம் சொல்லணும். இங்க ப்ரிஃபிக்ஸ் இருக்கு. எது? ப்ரோமோ இருக்கு, மெத்தில் இருக்கு. அப்ப எது ஃபர்ஸ்ட் சொல்லணும்? ப்ரோமோ தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும் இல்லையா? அப்போ 4 ப்ரோமோ 2 மெத்தில் X AN AL. கரெக்டாமா? இப்ப இதே வந்து நீங்க என்ன சொல்லணும் கேட்டாக்கா, என்ன சொல்லணும்? 1 செகண்ட். காமன் நேம் சொல்லணும். காமன் நேம் சொல்லும்போது நம்ம என்ன பண்ணோம்? இது ஃபங்க்ஷன் குரூப் இல்லையா? அப்ப இந்த ஃபங்க்ஷன் பக்கத்து கார்பன் ஆல்பா கார்பன், இது பீட்டா கார்பன், இது காமா கார்பன். அப்ப எப்படி சார் சொல்றேன்னு பாருங்க. காமால என்ன இருக்கு? ப்ரோமோ இருக்கு. அப்ப காமா ப்ரோமோ, காமா ப்ரோமோ. ஆல்பால என்ன இருக்கு? மெத்தில் இருக்கு. ஆல்பா மெத்தில் இல்லையா? 6 கார்பன் கூட CH வந்தா அது பேரு கேப்ரால்டிகைடு. நேம் என்ன சொல்லணும்? கேப்ரால்டிகைடு. காமா ப்ரோமோ ஆல்பா மெத்தில் கேப்ரால்டிகைடு. சரியா? இவ்வளவுதாம்மா. வெரி சிம்பிள். ஓகேம்மா. நெக்ஸ்ட் ஒன்னு தேர்ட் ஒன்று கவனி. CH3 CH2 5 டைம்ஸ் இல்லையா? அப்போ 1 2 3 4 5 அதுக்கப்புறம் இருக்கு CH இருக்கு இல்லையா? இதான் ஃபார்முலா. இப்போ இதுக்கு நேம் சொல்லணும். சொல்லாமா? எப்படி நேம் சொல்ல பாருங்க.
ஸோ இதில் எதுவுமே சப்ஸ்டியூஷன் இல்லை. அப்போ நம்பர் இங்கேன்னு தரணும். ஏன்னா ஆல்ரெடி செகண்ட் சஃபிக்ஸ். அப்போ 2 3 4 5 6 7. அப்போ என்ன சொல்லுவீங்க? கெப்ட் சிங்கிள் பாண்ட் ஏன்னு ஆல்டிகேட் ஏஎல். இதுக்கு காமன் நேம்னு ஒன்று கிடையாதுமா. காமன் நேம்னு ஒன்று கிடையாது. சரியா? நெக்ஸ்ட் போலாமல்ல. நெக்ஸ்ட் 4th ஒன்று ஃபார்முலா என்ன? பிஹெச் இல்லையா? பிஹெச்னா ஃபைனல் அர்த்தம். சிஹெச் பைன்னு அர்த்தம். சிஹெச் டபுள் பாண்டு சிஹெச் சிஹெச்ஓ இல்லையா? இப்போ இதுக்கு நேம் சொல்லணும். எப்படி நேம் சொல்லணும் பாருங்க. இப்போ ஆல்டிகேடு இல்லையா? இதுதான் ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன். அப்போ இது வந்து அது செகண்டரி ப்ரிஃபிக்ஸ். அப்போ எப்படி நேம் சொல்லுங்க? இப்போ சொல்லும் போது 3 ஃபைனைல் 3 கார்பன்னா ப்ரோஃப். எந்த கார்பன்ல டபுள் பாண்ட் இருக்குது? செகண்ட் கார்பன்ல டபுள் பாண்ட் இருக்கு. அப்போ 2En. ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஏஎல் இருக்கு. இது ஐயூபேக் நேம். இப்போ இதுக்கு காமன் நேம் எப்படி சொல்றேன்னு கேட்டாக்கா, இப்போ கவனி, இந்த மட்டும் கவனிங்களேன். இப்போ சப்போஸ் இந்த தேர்ட் கார்பன்ல CH2 இந்த ரவுண்ட் பிடிக்கல, அது பேர் நம்ம சொல்லுவீங்க. இதுக்கு நேம் என்ன சொல்லுங்க? சொல்ல போகலாம். தேர்ட் கார்பன்ல CH2 டபுள் பாண்ட் CH CHO, இதை மட்டும் தான் நேம் என்ன? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? என்னம்மா? வினைல் சார். நோ நோ, அக்ரோலின். என்ன சொல்லுவீங்க? வந்துட்டீங்களா? அக்ரோலின் சொல்லணும். அப்ப இது எப்படி சொல்றக்கா? ஃபங்க்ஷன் உறுப்பு பக்கத்துக்கு அப்படின்னா அது ஆல்பா, இது பீட்டா. பீட்டா என்ன இருக்கு? ஃபினைல் இருக்கு. பீட்டா ஃபினைல், பீட்டா ஃபினைல் அக்ரோலின் சொல்லணும். இதான் காமன் நேம். சரிமா? நெக்ஸ்ட் 5th ஒன் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து 5th ஒன்னு. என்னது 5th ஒன்னு? இதானே? எஸ். இப்போ இதுக்கு வந்து ஐயூபிக் சொன்னக்கா சைக்ளோ, ஏன்னா பிரைமரி சஃபிக்ஸ் இருக்குங்க. அதனால சைக்ளோ 5 கார்பன் பென்ட் சிங்கிள் பாண்டு ANE CH1 அது கார்பால்டிகைடு. இங்க என்ன கிடையாது? இங்க என்ன கிடையாதுமா? காமன் நேம் கிடையாது. அடுத்து 6th ஒன் PH C டபுள் பாண்டு O PH. இதுலாம்ல இது காமன் நேம் கேட்டா, ஐயூபி கேட்டா, இது ஒரு ஃபினைல், இது ஒரு ஃபினைல். அப்ப டைஃபினைல். எஸ் சொல்லுங்க. இருக்கிறதுனால ஏஎல் வராதா சார்? சொல்லுப்பா. சைக்ளோ பென்டனல் வராதா சார்? நோ 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 நோ. இதுக்கு வந்து நம்ம அந்த சைக்ளிக் ஃபார்ம், இது அலிசைக்ளிக் ஃபார்ம். இது வந்து சைக்ளிக் ஃபார்ம் கிடையாது, அலிசைக்ளிக் ஃபார்ம். ஓகே. அலிசைக்ளிக் சொல்லும்போது நம்ம தனியா சொல்லுவோம். சரியா? அது பேர் கார்பால்ட். CHOக்கு வந்து கார்பால்டிகைடு சொல்லணும். ஓகே சார். ஓகேப்பா. நெக்ஸ்ட் பிஹெச்னா ஃபெனைல், 2 பிஹெச்க்கான டைஃபெனைல். சிஓல ஒரே ஒரு கார்பன் இருக்கு. அப்ப மெத்து இல்லையா? சிங்கிள் பாண்ட் இருக்கு AN, CO-னா ONE. அப்ப டைஃபெனைல் மெத்தனோன் தான் ஐயூபேக். காமன் நேம் கேட்டா C6H5 வந்து பென்சீன் சொல்லலாம், பென்சோஃபீனோ சொல்லுவோம். காமன் நேம் கேட்டா என்ன சொல்லுவோம்? பென்சோஃபீனோன். ஆக்சுவலி இது எப்படி இருக்குன்னு கேட்டா, இது எப்படிதான் இருக்கு? இதைதான் நம்ம இப்படி எழுதுறோம். கரெக்டாமா? சொல்றது புரியுதா? யா. இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்காமா? எனி டவுட்ஸ்? நோ டவுட். இது எல்லாமே என்சிஆர்டி எக்ஸசைஸ். நான் போச்சுக்கோ, புக் எடுத்து பாருங்க. என்சிஆர்டி புக் இருந்தால் தமிழ் எடுத்து பாருங்க, இல்லை இங்கிலீஷ் புக் எடுத்து பாருங்க. எல்லாமே என்சிஆர்டி எக்ஸசைஸ். என்சிஆர்டி எக்ஸசைஸ் சொல்லு எல்லா கொஸ்டினுமே நம்ம என்ன பண்ண போறோம்? ஒர்க் அவுட் பண்ண போறோம். இதை ப்ராக்டிஸ் பண்ணவே போதுமானது. ஏன்னா நிறைய கொஸ்டின் டேரக்டா கேட்கறாங்க. அதனால இதுக்கு தான் இது எல்லாமே ஒர்க் அவுட் பண்றோம். நம்ம அந்த குமுலேட் டெஸ்ட், மார்க் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எல்லாமே முடிச்சோம். நம்ம எல்லா வருஷம் கம்ப்ளீட்டா எவ்வளவு முடியுமோ முடிச்சிருவோம். சரியாம்மா? ஓகே ஓகேம்மா. ஸோ இதோட இருக்கட்டும். ரிமைனிங் வந்து நம்ம டுமாரோ பார்ப்போம். சரியா? எஸ் சார். யா. சொல்லுங்கம்மா. சார் இந்த வீக்லி டெஸ்ட். தேங்க்யூ. இந்த வீக் டெஸ்டாமா? நான் டுமாரோ சொல்றேன். சரியா?
சார் பயோமாலிகுல்ஸ் இன்னும் வைக்கவே இல்லை சார். ஓகே, இப்போ பயோமாலிகுல்ஸ் ரைட் பண்ணலாம். இந்த வீக் சரியா? ஓகே சார். எஸ் சார்.